வெல்கம் பேக் ஏஐ வகுப்பறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோட்புக் எல்லாமோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை மொபைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ உங்கள் மொபைலில் நோட்புக் எல்லாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. நான் இங்கே ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நோட்புக் எல்லாமோட இன்டர்ஃபேஸ் இன் மொபைல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ இது வரைக்கும் அதெல்லாம் கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக ஒரு நோட்புக் பண்ணணும்னா கீழே க்ரியேட் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ணலாம். அதுக்கு டச் பண்ணிங்கன்னா பிடிஎஃப், ஆடியோ, இமேஜு, வெப்சைட்டு, யூடியூப் லிங்க்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ண போனால் பிடிஎஃப் போய்ட்டு எந்த பிடிஎஃப் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் இருந்து ஒரு பர்டிகுலர் லெசனை மட்டும் தனியாக ஒரு பிடிஎஃபை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ChatGPTயில் போயிட்டு ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூல் புக்கை இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பர்டிகுலர் லெசன் வேணுமோ அதோடய பேஜஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். அது எப்படி பண்ணுறது, இதில் ஏற்கனவே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது மொபைலில் எப்படி பண்ணுறதுங்கிறது இதில் நான் சரி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி மொபைலில் நம்ம ஸ்கூல் புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறதையும் பார்த்துருவோம். கூகுளில் போய்ட்டு டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு அடிச்சிங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க்கில் உள்ளே போயிட்டிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் பிடிஎஃப்பில் எந்த பிடிஎஃப் வேணாலும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே புக்ஸ் இருக்குது. நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டில் என்ன புக் எனக்கு வேணுமோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் புக்கும் தமிழ் மீடியம் இருக்கும், தென் அப்புறம் அப்படியே இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் மீடியத்திலே பண்ணிடலாம். தமிழ் மீடியத்தில் ஒரு தமிழ் சார் கேட்டிருந்தார், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம தமிழ் இலக்கணம்லாம் சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ நான் அவருக்காண்டி தமிழ் புக்கை டவுன்லோட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். ஸோ இங்கே கீழே தமிழ் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா தமிழ்நாடு எந்த இமெயிலில் டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்கும். ஓகே, உங்களுக்கான டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும், ஓப்பன் ஆயிடும். இது எல்லாமே கூகுள் ட்ரைவில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் புக்கு உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு இந்த புக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ChatGPTக்கு போகிறேன். ChatGPTக்கு போயிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி இப்போ நீங்கள் புக்கை அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ அப்லோட் நியூ ஃபைல் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு என்னோடய மொபைலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டும். எனக்கு ஃபஸ்ட்டே அந்த தமிழ் புக்கு வந்துடுச்சு, அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த புக்கில் எந்த பேஜிலேருந்து எந்த பேஜ் வரையே ஒரு பர்டிகுலர் லெசன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால் திரும்ப நான் அந்த புக்கில் போயிட்டு அதோடய இண்டெக்ஸ் போய் பார்க்குறேன். இதுதான் தமிழ் புக்கோட இண்டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் நடத்துகிற பாடம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட்டில் இருக்கிற இலக்கணம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கம்பராமாயணம் செயல் பகுதி இருக்குது, உரிமை தாகம் இருக்குது, அப்புறம் பொருள் மயக்கம்னு இருக்குது. ஸோ இந்த 3வது லெசன் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டியது 50வது பேஜிலேருந்து 73வது பேஜ் வரைக்கும் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் ChatGPTயில் போயிட்டு ஸோ இப்போ எனக்கு புக்கு அப்லோட் ஆகிடுச்சு. அதில் நான் எக்ஸாக்ட் பேஜ் 52லேருந்து 73 கொடுத்துட்டு இந்த சென்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோன்னா எனக்கு அந்த தமிழ் புக்கில் இருந்து இந்த பர்டிகுலர் பேஜஸை மட்டும் தனியாக பிரித்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துரும். ஸோ அது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றது என்னென்னா ChatGPT பேக்கெண்டில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத அது நமக்கு கன்வே பண்ணுது. ஸோ ஒர்க்கிங் ஆன் இட். அப்புறம் பேஜ் எக்ஸாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நம்ம புக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு 52லேருந்து 73 இருக்கிற பக்கம் வந்துடுச்சு. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டவுன்லோட்னு வருது. டவுன்லோட் கம்ப்ளீட். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. எதில் ஓப்பன் பண்ணி கேட்குது, நான் கூகுள் ஃபைல்ஸ்லேயே ஓப்பன் பண்ணுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பேஜ் 40லேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தவறாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா
நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, புக்கு பிடிஎஃப்பு. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த பக்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கங்களில் வந்து என்னென்னா அந்த பிடிஎஃப் வந்து அது கவுண்ட் ஆகிக்கணும் சேர்த்து. ஸோ இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 9 10 11 12 13வது பக்கம் தான் நமக்கு 1வது பக்கம் இல்லையா. ஸோ பேஜ் 1 வந்து எங்கே இருக்குன்னா as per the பிடிஎஃப் பிரகாரம் 13வது பக்கத்தில் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய பக்கங்கள் வந்து 50லேருந்து 73 வரையே இருக்குது. ஏன்னா 74ல் அடுத்த யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து 50லேருந்து 73 வரையே பண்ணணும். அப்போ 50னா 50 + 12 வந்து 62லேருந்து ஆரம்பித்து 73னா 73 + 12 85 வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ChatGPTயில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பேஜஸ் ஃப்ரம் 62லேருந்து 85 வரை, எக்ஸ்ட்ராக்ட் பேஜஸ் ஃப்ரம் 62லேருந்து 85 அப்படின்னு கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த பக்கங்களை மட்டும் எடுக்கும். ஸோ இது மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப்பில் இருந்து நம்ம ChatGPTயில் கொடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் சில சிரமங்கள் இருக்குதுன்னு சொன்னனால நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே நீங்கள் இது நல்லா தெரியும்னா இந்த செக்ஷனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் கொடுக்குறேன் கூகுள் ஃபைல்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக 50வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கா. ஸோ இது மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்டை வந்து எடுக்கணும். சரியா? ஓகே, இப்போ இதை நம்ம வந்து நோட்புக் எம்எல்எம்மில் லோட் பண்ணலாம். நோட்புக் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் அப்லோட் யுவர் ஃபைல்ஸில் பிடிஎஃப் டச் பண்ணி நான் பேஜஸ் 62லேருந்து இப்போ கடைசியாக நம்ம டவுன்லோட் பண்ணது அதை டச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். என் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நோட்புக் எல்லாம் வந்து இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கு. ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிவிட்டு அந்த இதில் எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது சோர்ஸ் பேஜில் வந்து நீங்கள் எதெல்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அது இருக்கும். சார்ட்டுன்றது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதோட சம்மரி வந்து கொடுத்துருக்கும். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது சோர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், நடுவில் சார்ட் இருக்கும், ரைட் சைடில் ஸ்டூடியோ இருக்கும். அதே மாதிரி தான் மொபைலில் வந்து அது தனித்தனி பேஜஸாக வச்சுருக்காங்க. ஸோ சோர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் வந்து மூல ஆதாரமாக கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம இந்த லெசனை மட்டும் கொடுத்துருக்கனால அந்த பிடிஎஃப் மட்டும் இருக்குது. சார்ட்டில் போய்ட்டு நீங்கள் அதோட சம்மரி வரும். அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக நீங்கள் இந்த நோட்புக் எல்லாம் ஏதாவது கொஷின் கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜில் இருந்து மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், தமிழர் குடும்பம் மற்றும் உறவு பண்பாடு, இந்த பாடப்பகுதிகள் தமிழர் குடும்ப அமைப்பு, சங்க இலக்கியம், அறம், உறவுகளின் மேன்மை ஆகியவற்றை விரிவாக விளக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தமிழர் இந்த பாடத்தை பற்றி கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கீழே இருக்கு பாருங்கள், உரிமை தாகம் சிறுகதை இருக்குது. அப்புறம் வந்து இறுதியாக தமிழ் மொழியை பிழையின்றி கையாளுவதற்கான இலக்கண குறிப்புகளையும் வழிகாட்டுதலையும் இத்தொகுப்பு வாங்குகிறது. மொத்தமாக அந்த யூனிட்டுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே கொடுத்துரும். ஸோ கீழே வந்து அப்படியே சஜஸ்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அது சம்மந்தமாக அதே கேட்குறேன். சங்ககால தமிழர் குடும்ப அமைப்பின் சிறப்பு அம்சங்கள் யாவை அப்படிங்கிற அந்த கொஷினை டச் பண்ணிங்கன்னா அதுவே வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த புக்கில் நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணுன்னா நீங்கள் இதிலேயே டைப் பண்ணி கேட்டுக்கலாம். கிவ் த ஆன்சர்ஸ் ஃபார் லெசன் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த லெசனில் பின்னாடி இருக்கிற கேள்விகளும் பதில்களும் நமக்கு கொடுக்கும். ஸோ இது மாதிரி வந்து இந்த புக்கை சம்மந்தமாக நீங்கள் எது சாட் பண்ணுறதுனாலும் இந்த சாட் போர்ஷனில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் லெசனுக்கான ஒரு பிபிடி எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு இன்ஃபோகிராஃபிக் எப்படி ரெடி பண்ணுறது, அண்ட் ஒரு வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நோட்புக் எல்லாம் வந்து எப்பயுமே என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற அந்த பிடிஎஃப் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுமே தவிர அதுலேருந்து வெளியில் போய் எதையும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து இதில் கொடுக்காது. அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் நோட்புக் எல்லாமோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ எனக்கு வந்து அழகாக அது கொடுத்துருச்சு பாருங்கள். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகள் கீழே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. பல ஊழ் தெரிக அப்படிங்கிறதுல குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஒன் வேர்டுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு.
ஓகே, இப்போ நம்ம வந்து மூவ் ஆன் டு ஸ்டூடியோ போவோம். ஸோ சாட்டில் நீங்கள்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டூடியோ போங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடியோக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த ஸ்லைடு டெக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வீடியோ பிபிடி அப்புறம் ஆடியோ இதெல்லாம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும், நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற பிடிஎஃபோட சைஸை பொறுத்து. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைடு இதெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் பேஷனாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு வேறு இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை நோட்புக் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அது எப்போ ரெடியாக திரும்ப நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ போய் பார்த்தீங்கன்னா அது ரெடியாகி இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் போட்டுட்டு போயிட்டா திரும்ப உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பிபிடி ரெடி ஆகட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்னென்னா இன்ஃபோகிராஃபிக்கும் கொடுத்துடலாம், சரியா? ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா ரன் பண்ணி விட்டோம்னா அது எல்லாத்துக்கும் ஒன்றா வேலை பார்த்துரும். ஸோ நான் இப்போ இன்ஃபோகிராஃபிக் கொடுக்குறேன், டச் பண்ணுறேன். இன்ஃபோகிராஃபிக் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குது. ப்ரோட்ரேட்டா, லென்ஸ்கேப்பா, ஸ்கொயர் ஷேப்பில் வேணும். நான் வந்து ப்ரோட்ரேட் கொடுத்துருக்கேன், அப்போ தான் மொபைலில் பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஸ்டைல் வேணுங்கிறது அதுவாகவே செலக்ட் பண்ணிக்கணும், அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி. ஸோ அதனால் நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். தேவைன்னா நீங்கள் மேலே பார்த்துக்குறீங்க. அது மாதிரி கீழே லாங்குவேஜ் வந்து தமிழில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோகிராஃபிக்கும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லைடு நமக்கு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு இன்ஜின் வந்து நமக்கு இன்ஃபோகிராஃபிக் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நான் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஓவர் வியூ அதையும் கொடுக்குறேன். இதையும் வந்து நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கணும். உங்களுக்கு வீடியோ வந்து எந்த மாதிரி இருக்கும், ஷார்ட் டைப்பில் வேணுமா, மொபைலில் பார்க்குற மாதிரி ஷார்ட் மாதிரி இந்த மாதிரி வியூவில் வேணால் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ரொஜெக்டில் போட்டு காட்ட போகிறேன், இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்க போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் சினிமேட்டிக் அல்லது எக்ஸ்பிளைனர். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைடில் வேணுமோ அப்படிங்கிறது. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்பிளைனர் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து கீழே ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே செலக்ட் பண்ணிக்கட்டும். அண்ட் ஹவு டு யூ லைக் டு வீடியோ டு பி கஸ்டமைஸ்ட், இதுவும் நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், பட் இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து நான் எனக்கு தமிழ் வச்சுக்கிறேன். ஸோ இதையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3ஐயும் ஜென்ரேட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நோட் புக் எல்லாமே க்ளோஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வேறு இதுக்கு போயிட்டு ஜஸ்ட் அன்லாக் பண்ணி வச்சுட்டு திரும்ப உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் நோட் புக் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ திரும்ப நோட் புக் எல்லாமே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு இங்கே வந்து இன்ஃபோகிராஃபிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தமிழ குடும்ப அமைப்பின் பரிணாமம் அப்படிங்கிற பர்டிகுலர் இதை வந்து எடுத்து அது எனக்கு இன்ஃபோகிராஃபிக் பண்ணியிருக்கு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்கு. குடும்பம், திருக்குறள், முதல் அறிமுகம், மனந்தகம், வாழ்வின் தொடக்க நிலை, தாய்வழி மற்றும் தந்தை வழி முறைகள், தனி குடும்பம் மற்றும் விரிந்த குடும்பம் வரை. ஸோ இது மாதிரி இந்த பாடத்தை மொத்தமாக சுருக்கி நமக்கு அது ஒரு இன்ஃபோகிராஃபிக் கொடுத்துருக்கு. இல்லை எனக்கு இப்படி இல்லை, எனக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பர்டிகுலர் பாயிண்ட்டை பற்றி ஒரு இன்ஃபோகிராஃபிக் க்ரியேட் பண்ணும்போது அந்த ப்ராம்ப்ட்டுங்கிற ப்ளேஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இந்த பாடத்தில் உள்ளதை மட்டும் எனக்கு டீட்டெயிலாக இன்ஃபோகிராஃபிக் கொடுன்னு அதுக்கு மட்டும் தனியாக அதே மாதிரி வரும். ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணணும், டவுன்லோட் பண்ணால் அந்த மேலே இருக்கிற 3 டாட்டில் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபோகிராஃபிக் இமேஜ் வந்து அப்படியே டவுன்லோட் ஆகிடும். இப்போ நமக்கான பிபிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உறவுகளும் எல்லைகளும், எப்படி ஒரு சூப்பரான ஒரு படம் போட்டு சங்ககால சமூக முதல் நவீன இலக்கியம் வரை ஒரு பண்பாட்டு பயணம் பேஸ்ட் ஆன் நம்ம பிடிஎஃப் பிரகாரம் அழகாக வந்து ஒவ்வொரு பிபிடி எப்படி போட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த பிபிடியை வச்சு அழகாக நீங்கள் வந்து பாடம் நடத்தலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற 3 டாட்ஸ் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிபிடி பிடிஎஃபாக வேணுமா இல்லை பவர் பாயிண்ட்டாக வேணுமான்னு கேட்குது. பவர் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து சர்வஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இது பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நமக்கு நம்ம பாடத்துக்கு தேவையான பிபிடி ரெடி பண்ணுறது நோட் புக் எல்லாமில் ரொம்ப ஈஸி. நமக்கான வீடியோ மட்டும் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடியானோன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஓகே, நம்ம வீடியோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் மனித பிணைப்புகள். இலக்கியங்கள்ல இந்த உறவுகளோட வலைப்பின்னல் எப்படி தத்ரூபமா சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த விளக்க உரையில நாம டீடைல்டா பார்க்க போறோம். சங்க காலத்துல இருந்து நவீன காலம் வரைக்கும் மனிதர்களுக்கான இந்த பிணைப்பு எப்படி பல பரிமாணங்கள்ல பயணிக்குதுன்னு பார்ப்போமா? சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம இந்த மனித பிணைப்புகளை 4 வட்டங்களை பிரிச்சு பார்க்க போறோம். பண்டைய ஸோ இந்த மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் எல்லாமே வச்சு உங்களுக்கு அழகாக அது கொடுத்துருக்கோம். ஸோ இதை வேணும்னா நான் இன்னொரு தனி வீடியோவாக இதில் போட்டு விட்றேன். இல்லைன்னா அப்லோட் பண்ணிவிட்டு அதில் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நோட்புக் எல்லாமில் நம்ம இன்றைக்கி மெயினாக 3 விஷயம் பார்த்துருக்கோம். இன்ஃபோகிராஃபிக், ஸ்லைட்ஸ் அண்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த 3 இதுவுமே நீங்கள் உங்கள் மொபைல்லையே ஜென்ரேட் பண்ணிக்கலாம், கூகுளோட டூல்ஸ் நோட்புக் எல்லாமே யூஸ் பண்ணி. இந்த வீடியோவில் ஸ்பெஷல் போனஸ் டிப்ஸ் என்னென்னா, டீச்சர்ஸ்க்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ஓவர்வியூ இல்லை ஆடியோ எந்த ஸ்டூடியோவில் இருக்கிற எது யூஸ் பண்ணாலும் அதில் அந்த ஒரு ப்ராம்ப்ட்னு கேட்குது இல்லையா, இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இதில் நீங்கள் மொத்த பாடத்துக்கும் இல்லாமல் பர்டிகுலராக நீங்கள் எந்த போர்ஷனை நல்லா டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் டாப்பிக்கை மட்டும் இதில் கொடுக்கும்போது என்ன சொல்லணும்னா, இந்த பிடிஎஃப்பில் இந்த சப்போஸ் 3.2 இதை மட்டும் டீட்டெயிலாக பண்ணேன், எனக்கு வேறு எந்த கண்டென்ட்டையும் ரெஃபர் பண்ணாத, இந்த பர்டிகுலர் லெசனுக்கு மட்டும் எனக்கு பிபிடியை டீட்டெயிலாக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த ப்ராம்ப்டில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மொத்த டாக்குமெண்ட்லேயும் அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் பிபிடியாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ மொத்தமாக ஒரு 50 பக்கம் 20 பக்கம் இருக்கிற லெசனுக்கு ஒரு 15 ஸ்லைடில் பாடம் நடத்துகிறத விட ஒரு 2 பக்கம் இருக்கிற ஒரு போர்ஷனுக்கு மட்டும் லெசன் போர்ஷனுக்கு மட்டும் ஒரு பிபிடி தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது அந்த போர்ஷனை உங்களுக்கு அந்த பிபிடியை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க நினைக்கிறீங்களோ அதை இந்த ப்ராம்ப்டில் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டான பிபிடி உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஏஐ வகுப்பறை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஐ வகுப்பறை சேனலுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய டீச்சர்ஸ் அதில் ஜாயின் பண்ணி நிறையா விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் அதில் ஜாயின் பண்ணாத ஆசிரியர்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் தனியாக ஒரு குரூப் இருக்குது, டீச்சர் டிஸ்கஷன் சொல்லிவிட்டு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஏஐ டூலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.